கலங்குவதற்காக பிறக்கவில்லை. கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை. உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி இன்று பெண் கல்வி என்று நம் தேசிய கொடியை நட்டு பறக்க வைக்கும் காலம் வந்துள்ளது. இதோ பெண் கல்வி என்னும் கருத்தை மையமாக கொண்டு ஒரு சிறு நாடகத்தை அரங்கேற்க வருகிறார்கள் எம் பள்ளியின் சரண்ராஜ், ஜெயஸ்ரீ, காயத்ரி, சிந்துஜா, குருபிரசாத், சந்தோஷ், மகாலட்சுமி, ஜோனாக்சஸ், வர்ஷா, பர்கானா, சுபிக்ஷா. உடல் உடல் நோவ வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். ஒரு கைப்பிடி சோறு தன் குழந்தைக்கு கிடைத்தால் போதும் என்று கூக்குரலிடும் தாய்மார்களுக்கிடையில் தன் மகளுக்கு கல்வி என்னும் கனி கிடைக்க வேண்டும் என்று போராடும் பிடிவாத தாய். மவளே, பார்த்து போகணும். சரியா? இன்னைக்கு கொழும்புல ஏதோ குண்டு வெடிக்கும்னு செய்தி வந்திருக்கு. நீ நேரத்தோட கிளம்புனா தான் சரியா இருக்கும். வா, பொட்டி படிக்கலாம், நான் சுமக்கிறேன். வா மவளே, வேமா போகணும். வா வா வா. அம்மா, உங்களிடம் ஒன்று கேட்கணும். கேளுமா, கேளு. என்ன பைசா எதுவும் பத்தலையா? என்ன வேணும்னு சொல்லு, நான் அம்மா செஞ்சு தாரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அண்ணா இங்கே இருக்கும் போது என்னை ஏம்மா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எம்மா, அங்க ஒரு தோணி தெரியுது பாரு. ஏறு ஏறு, ஓடிடு, ஏறு. எம்மா, போயிட்டு அம்மாக்கு எப்படியா ஒரு செய்தி அனுப்பிடுமா. போமாவரே, போயிரு போயிரு போயிரு. ஏய், இப்போ நீ அந்த ஃபோனை வச்சுட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே வரல, நீ அப்புறமா சமத்தியே வாங்குவ, பார்த்துக்கோ. உனக்கு அந்த யூடியூப்பில் என்னதான் சொல்லித்தரானுங்களோ, அங்கே மிஸ்ஸை விடவா நல்லா சொல்லித்தரானுங்க. நான் முன்ன போகிறேன், நீ வந்துடுடி. என்ன கமலியை கத்திக்கொண்டே வர? உனக்கும் உன் பெண்ணுக்கும் எதுவும் சண்டையா? அட போங்க டாக்டர் அம்மா, எப்பா பாரு அந்த யூடியூபே பார்த்துன்னு இருக்குது. அதில் அவனுங்க சொல்கிறத கேட்டு இப்போ எது ஐஐடியாமே பச்சா அந்த காலேஜில் தான் படிப்பேன்னு என் உசுரை வாங்குது. அது கஷ்டமாமே. அதுக்கு வேற எனக்கு காசு கட்ட சொல்லுது. அந்த யூடியூபையும் அந்த செல்வியும் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கச்சான், அவனை அவ்வளோதான். அவன் கை கால் இல்லாமல் செஞ்சிருவியா? அவன் கை காலில் விழுந்தாவது என் பொண்ணை விட்டுடுன்னு கேட்பேன். அது சரி, யூடியூப் ஓகே. அது என்ன செல்வி? அதாம்மா, இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் எடுக்குது ஃபோனை வச்சு மூஞ்ச நாய் மாதிரி பூனை மாதிரி மாற்றி. ஓ, செல்ஃபியா? நீயே சொல்லுமா. இது மாட்டேன்னா அதை படிக்கணும் இதை படிக்கணும் ஆசையை வளர்த்து வச்சுக்கினா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு வெளியூரெல்லாம் போய் படிக்கணுமாமே. இதை வெளியூருக்கு அமிச்சா என்னை இந்த ஊர் சனம் சும்மா விடுமா? சபிச்சிருவாங்கல்ல எல்லாம். சும்மாவே இதனால தான் கமலி அப்போ எங்களை விட்டு ஓடிட்டான், அதனால தான் எங்களை விட்டு ஓடிட்டான் எல்லாம் பேசுகிறாங்க. இதில் இது வேறையா? மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் போட்டுக்காம கமலியை ஐஐடிக்கு படிக்க வைக்கிற வேலையை பாரு. அப்போது நீ ஐயா வீட்டுக்கா போகிற? ஆமாம், நீங்களும் அங்கேயா போகிறீங்க? ஐயாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? ஆமாம் பொன்னி, ஏதோ ப்ரெஷர் மாதிரி தெரியுதான், அழைப்பு வந்தது, அதனால தான் போகிறேன். அம்மா, நானும் அங்கே தான் போகிறேன், நீங்களும் வாங்க, ஒன்றாவே போவோம். காட்சி 3. சார், இங்கே பாருங்கள், பந்தாபஸ்தெல்லாம் பலமாக இருக்கணும். 15 வருஷம் கழித்து நடக்கிற திருவிழா இது. பிரச்சனையை கூட்டத்தை கண்ணே நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அதெல்லாம் பிரச்சனை இல்லையா, பார்த்துக்கலாம். நம்மளை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தலைமையில் நடக்குது, விட்டுருவோமா? அட வாங்க டாக்டர் அம்மா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி அமிச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஐயா, என்ன ஆச்சு உடம்புக்கு? என்ன பண்ணுது உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில் லேசாக ப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு, தலை சுத்தல் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். என் பொண்ணு உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சிட்டாலே. ஐயா வரலாமா? மேனேஜரு வாங்க வாங்க, 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன். அடா ஆமாம், சொல்லியிருந்தீங்க. அதாங்க, முதல் பத்திரிகையை உங்கள்கிட்ட வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வைக்க போகலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். முதல் பத்திரிகை எனக்கு என்ன நிறைய மொய் கேட்பீங்களோ? நீங்கள் வந்தாலே போதுங்க ஐயா. அப்புறம் இது என் பொண்ணுங்க, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு கூப்பிட்டு வந்தேன். அதான் உட்காருங்கம்மா. மேனேஜர் நீங்களும் தான், மறுவதெல்லாம் மனசில் இருந்தால் போதும், உட்காருங்க, பரவாயில்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் நடைபெற்ற கேலோ விளையாட்டுப் போட்டியில் பளுதூக்கும் பிரிவில் கீர்த்தனா தங்கப்பதக்கம் வென்றார். இவர்
வேலம்மாள் அறக்கட்டளை குழும பள்ளியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம நாடு சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணு அந்த நிலைமைக்கே போயிருக்கு. ஆமாய்யா, சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. சொசைட்டி ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், காசு பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி வந்திருக்குன்னா பெரிய விஷயந்தான். இது பத்தாதுன்னு இஎம்ஐ, லோனு, லொட்டு லொசுக்குன்னு அப்பப்போ நோட்டை வேற தடை பண்ணுறாங்க. இப்போ வேற 2000 நோட்டு செல்லாதாமே. அடா ஆமாம் சார், அந்த 2000 தாளே பார்க்க முடியறதில்ல. எப்படி கமுக்கமாக தெரியாமல் அமுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதானப்பா ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா அவங்க 2000 நோட்டை அச்சடிக்கிறது நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு. என்னம்மா சொல்கிற? 5 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம்ப்பா. 2016 3542 மில்லியன், 2017 111 மில்லியன், 2018 46 மில்லியன் அச்சடிச்சிருக்காங்க. ஆனால் 2019, 20, 21, 22, 23 வரைக்கும் அச்சடிக்கிறதே இல்லை. ஏன்னா நடந்த இன்கம் டேக்ஸ் ரைட்டில் மாட்டினது எல்லாம் 68% 2000 நோட்டு தான். அதனால தான் அச்சடிக்கிறத சத்தமே இல்லாமல் நிறுத்திட்டா தெரியாதுல்ல. இதில் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட போகிறது இல்லை. ஏன்னா அங்கே 2000 நோட்டே நிறைய இருக்காதுல்ல. நம்மள மாதிரி கம்பெனிஸ் தான் பாதிக்கப்பட போகுது. என்னையா இப்போவே தயாராக வச்சுருக்கீங்க போல். அடுத்தால சும்மா புள்ளி விவரத்தை விரல் நுனியில் வச்சுருக்காங்க. ஆமாம், ஐயாவுக்கு அப்புறம் மேடம் தானே. இப்படிதான்ப்பா, அப்பப்போ அவன் சொல்லாமல் சொல்லுவாள். எனக்கு இருக்கிறதே ஒரு பொண்ணு, அவளை ஒரு நல்ல பையன்கிட்ட கைப்பிடிச்சி கொடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் சரிதாங்க. டாக்டர், எங்கள் ஊர் திருவிழாவை நீங்கள் பார்த்தது இல்லையே. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கும் நம்ம அம்மன் தான் குலதெய்வம். பார்க்க தானே போகிறீங்க எப்படின்னு. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு குலதெய்வம் யார்? என்ன டாக்டர் அம்மா, எந்த ஒரு கேள்விக்கும் பதில காணோம், என்னாச்சு? அது இல்லைங்க சார், கேட்ட கேள்விக்கு என்னால் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. அது சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியாது. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் பொறுமையும் கிடையாது. பரவாயில்ல, விட்டுருங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் அளவுக்கு படிக்கலைனாலும் நானும் 2 டிகிரி வர படிச்சிருக்கேன். என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, ஐயாவும்ல சேர்த்து சொல்கிறீங்க. இதுக்காவதே நீங்கள் அந்த பதிலை சொல்லணும். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையாவா? அப்போது பின்னாடி வருத்தப்பட மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் படமாட்டோம், சொல்லுங்கள். அதுக்கு பொன்னியை கொஞ்சம் கூப்பிடணும். பொன்னி வந்துட்டியா? ஏம்மா பொன்னி, ஒரு பொம்பளையா இருந்து ஒத்த பிள்ளைய வளர்த்தியே, உனக்கு தெரியாதாம்மா? உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு கஷ்டப்படணுமா? நீ படாத கஷ்டத்தையாமா அவள் படிக்கிறதுனால பற்ற போகிறா? ஏன் உன் வயசில் உனக்கு ஆசைன்னு இருந்து இல்லையா? அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய முதல் ஆளே நீதாம்மா. நீ புரிஞ்சுக்கலனா எப்படி? சார், கருவறையில் சாமியாக இருக்கவங்களும் ஒரு பொண்ணு தான். ஒரு கருவை சுமந்து உயிர் கொடுக்குறவங்களும் ஒரு பொண்ணு தான். அப்படிப்பட்ட பொறுப்பை இயற்கையே பெண்ணை நம்பி கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் கம்பெனியை கொடுக்கறதுல தப்பு இல்லையே. ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அதுக்கு ஈடாக நம்ம வீட்லேயும் பெருமைப்படுத்த பொண்ணுங்க இருக்கிறாங்க அப்படின்றத மறந்துடுறோம். மேனேஜர் சார், உங்களுக்கும் தான். அன்னைக்கு உங்கள் பொண்ணு கம்பு சுத்துறதை பார்த்தேன். உண்மையிலே ஒரு நிமிஷம் நமக்கு கம்பு சுத்த தெரியலையேன்னு பொறாமப்பட்டேன் சார். 10 ஆம்பளைங்க வந்தாலும் ஒத்த ஆளை அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. ஆனால் அப்பான்ற ஒரு வார்த்தையில் முடங்கிடுச்சு சார் உங்கள் பெண் சிங்கம். நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டா. நீங்கள் நினச்சா அதை திரும்ப கையில் கொடுக்கலாம். நம்ம எல்லாருமே பெண்களை பாதுகாக்கிறோன்னு நினச்சி அவங்களோட பாதி திறமையை வெளியில் வர விடாமல் பண்ணிட்டோம். சில நேரம் அது அவங்களுக்கே கூட தெரியறது இல்லை. போலீஸ் சார், எனக்கு என்ன குலதெய்வம்னு கேட்டிங்கல்ல, சாமிக்கு உருவம் ஒன்று தான் சார். நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்றதுல தான் இருக்குது. எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா சார்? நான் இப்படி தான் சார் என் குலதெய்வத்தை பார்க்குறேன். அன்னைக்கு என் தாய்கிட்ட கேட்டேன், ஏமா அண்ணனை விட்டுட்டு என்னை ஏமா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு. அதுக்கு அவ சொன்னா, என் பையன் படித்தா அடுத்த தலைமுறை மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனால் என் பொண்ணு படித்தா என் வம்சமே நல்லா இருக்கும்னு என் தாய் அன்னைக்கு என்ன பறந்து போன்னு அனுப்பி வச்சா. இங்கே அவளை மாதிரியே நானும் இன்னொரு பொண்ணு படிக்கிறதுக்கு ஊன்றுகோலாக இருந்தா அந்த திருப்தியே எனக்கு போதும்.
அதுக்கு தான் சார் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உலகம் உலகாய் வரைவாய் மனிதே, மனிதே வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உலகேதான், அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே, மனிதே வெளியே வா, மனிதே மனிதே வெளியே வா. யாரோ வந்து சுதந்திரம் கொடுக்க நீயோடிமை இல்லையடி, உன் மனதில் உன் சுதந்திரம் உண்டு, நீயே உணர்ந்து கண்டுபிடி, மனிதே வெளியே வா, மனிதே மனிதே. அன்று கண்களின் கண்ணீருடன் தாயையும் தாய்நாட்டையும் பிரிகிறோம் என்ற துயரத்துடன் இலங்கையில் இருந்து புறப்பட்டது ஒரு தோணி. இன்று அவளை மனபலத்தை பெண்களிடத்தில் விதைக்கும் மருத்துவராய் ஆக்கியுள்ளது அந்த தாயின் பிடிவாதம். நம் பிள்ளைகள் காத்தாடி போல, பெற்றவர்கள் நூலை விடுபவர் போல. நாம் சிறிதாக நூலை விட்டால் நம் கண் எதிரில் இருப்பார்கள், ஆனால் உயர பறக்க மாட்டார்கள். நாம் நூலை எவ்வளவு தொலைவில் விடுகிறோமோ அவ்வளவு உயர பறப்பார்கள். நாமே அனார்ந்து பார்க்கும் அளவிற்கு. அவர்கள் பறப்பது நம் கைகளில் தான் இருக்கிறது. பறக்க வைப்போம், உயரப் பறக்க வைப்போம்.